ஹலோ, எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இப்போ பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன், அது பார்த்துக்கோங்க. வெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும். ஒரு கடாயில் நம்ம இந்த பட்டரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகின பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். அதில் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பட்டை கூட சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் பொடியாக நறுக்க 1.5 வெங்காயம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா பரட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா அந்த பச்சை வாசல்லாம் போன பிறகு பன்னீரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லா டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பன்னீர் சாப்பிட்டாவும் மேலே அந்த மிளகுத்தூள்லாம் வாசனையோட ஜீரகத்தூளோட ரொம்ப நல்லாயிருக்கு. இது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பன்னீர் மசாலாவோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க.